எல்லா பிரச்சனையும் நாம தான் நேர்ல போய் தீர்க்கணும்ன்றதெல்லாம் கிடையாதுங்க. மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் அரக்கு மாளிகையில் இருந்து 5 பேரும் எரிந்து போய்விட்டார்கள்ன்ற செய்தி வருது. எப்படினாலும் அடுத்த அரசனை உருவாக்கணும், துரியோதனன் தான் அடுத்த அரசருக்கான தகுதி வாய்ந்தவன் என்று சொல்லி துரியோதனனுக்கு பட்டமளிப்பு விழாவிற்கான தேதி குறிக்கப்படுது. கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும் பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் உயிரோடு இருக்காங்கன்னு. இந்த நேரத்துல பீமன் பகீரதன்ற ஒரு மிகப்பெரிய பலசாலியோடு சண்டை போட்டு பகீரதனை கொன்றுறாரு. இந்த பகீரதன் பலராமரினுடைய சிஷ்யர். இதை தெரிந்து கொண்ட கிருஷ்ணர் தன்னுடைய அண்ணனான பலராமரிடம் போய் சொல்றாங்க, இந்த பகீரதனை கொல்வதற்கு 3 பேரால தான் முடியும். ஒன்று நீ, இன்னொன்னு துரியோதனன், இன்னொன்று பீமன். பீமன் உயிரோட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் துரியோதனன் தான் பகீரதனை கொண்டிருக்க வேண்டும், என்னன்னு போய் கேளுன்றார். பலராமர் பயங்கர கோபத்தோடு வந்து துரியோதனிடம் கேட்க, துரியோதனன் சொல்றாரு, நான் 1 வருடமா இந்த அரண்மனையை விட்டு வெளியவே வரலைன்னு துரியோதனன் சொல்ல, அப்படி என்றால் பகீரதனை பீமன் தான் கொண்டிருக்க வேண்டும். பீமன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னால் பஞ்சபாண்டவர்கள் உயிரோடு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பட்டமளிப்பு விழா தடை செய்யப்பட்டதுன்னு மகாபாரதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்க பேசியவர்கள் பல்ராமரும் துரியோதனும். ஆனால் பேசாமல் இந்த சூத்திரத்தை நடத்தியது கிருஷ்ண பரமாத்மா என்கிற கர்மயோகி. எல்லா பிரச்சனைகளையும் சிரித்த முகத்துடன் எவன் கையாளுகிறானோ அவன் கர்மயோகியாக திகழ்வான் என்று பாரதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.